Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th 10th standard 10th standard கூட மார்ச் 26 தான். மார்ச் 1 மார்ச் 4 என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 11th-க்கும் 12th-க்கும் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லோரும் பயத்தில் இருப்பீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ இது. ஸோ கண்டிப்பாக நான் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்கறத விட, ஏன்னா நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சுங்க, அதனால தான் அதை பற்றி பேசுகிறதில்ல. அதை விட இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் எல்லா வீடியோவையும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் என்கிட்ட வரும். அண்ட் கண்டிப்பாக தமிழ் எக்ஸாமுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இம்பார்ட்டன்ட் எல்லாமே. அண்ட் கண்டிப்பாக லைக் ஒன்று போட்டுருங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. என்ன அப்படின்னா சின்ன விஷயந்தான், அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டேன், பட் இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் மறந்துட்டேன். ஒரு விஷயம் இல்லை, 2-3 விஷயமே மறந்துட்டேன். அது என்னங்கிறது நான் ஷேர் பண்ணுறேன். பப்ளிக் எக்ஸாம் 2024 கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், நான் இதை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்த கட் ஆஃப் சப்ஜெக்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10% சொல்லக்கூடிய அந்த கம்பல்சரி கொஷின் மட்டும் டஃப்பாக கேட்கலாம். சரிங்களா? மேபி க்ரியேட்டிவிட்டி, மேபி புக்கின் ஏதாவது கேள்விப்படாத கொஷின்ஸாக இருக்கலாம். மித்தபடி டஃப்பே கிடையாது. காமனாக ஒரு கொஷின் பேப்பர் அப்படி தான் இருக்கும். 1 மார்க்கில் சில 2 1 மார்க் மட்டும் ரொம்ப டஃப்பாக இருக்கலாம். மீதி எல்லாமே நீங்கள் படித்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அதில் தான் வரும். அண்ட் ரொம்ப முக்கியம், லாங் ஆன்சர்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸில் 5 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரியில் 5 மார்க்ஸ், ஃபிசிக்ஸில் 5 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக வரும். ஸோ அதனால் பயம் வேண்டாம், அதுதான் சொல்கிறதுக்கு 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, பயம் வேண்டாம். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. பப்ளிக் எக்ஸாம்னாலே, மார்ச் எக்ஸாம்னாலே அந்த எழுத போகிறவங்களுக்கு எப்பவுமே ஈஸியாக கேட்பாங்க. எப்படி செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எப்படி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும். உங்களுக்கு எல்லாருமே பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு 30 மார்க் பக்கம் கேட்டுருவாங்க ஈஸியாக. இப்போ உதாரணத்துக்கு மேக்ஸ் இருக்குன்னு வைங்களேன், ட்ரூத் டேபிள் கண்டிப்பாக கேட்டுருவான். காஸ் A+B அந்த தீரம் ஏதோ பாஸ் ஆகிற கேட்டுருவான். இல்லை பாஸ் ஆகிற மாதிரி 2 கொஷின் ஏதாவது இருக்கும் ரிப்பீட்டட், அது கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 1 மார்க்ஸ் 15 புக் பேக் கேட்டுருவாங்க. ஸோ பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. அண்ட் ஒரு 75 மார்க்ஸ் பக்கம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் படித்த கொஷின்ஸ், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அதே தான் வரும். ரிப்பீட்டட்னாலும் இம்பார்ட்டன்ட் வரும். பட் 15 மார்க் டு மேக்ஸ் மட்டும் சொல்கிறேன், 15 மார்க் மட்டும் லைட்டாக உங்களை சோதிப்பாங்க. ஏன்னா கட் ஆஃபில் எதுவும் போட்டி வந்துடும்ல, அதுக்காக. என்ட்ரன்ஸ் இல்லாதனால, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை இன்ஜினியரிங்க்கு, அதனால். ஸோ அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ்லேயும் சோதிப்பாங்க கம்பல்சரி கொஷினில். மீதி எதுலேயுமே சோதனை இருக்காது, சூப்பராக எழுதலாம், 90 மார்க் ஈஸியாக எடுத்தலாம். கெமிஸ்ட்ரி எதுலேயுமே சோதனை இருக்காது, கடைசி 5 மார்க் மேபி கொஞ்சம் ஒரு சப்ரஸ் பண்ணலாம். பட் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். இப்படி தான் எடுக்கிறாங்க. ஸோ 10% கஷ்டம், அது சென்டம் எடுக்கிறவங்களுக்காக. அண்டு 30% டெட் ஈஸி. இது வரைக்கும் படித்த கொஷின்ஸ் தான் இருக்கும். மீதி இருக்க நடுவில் 40-50% கேட்ட கொஷின்ஸாக இருக்கலாம், இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கலாம், நம்ம படித்த கொஷின்ஸாகவே இருக்கலாம். பட் அந்த 30 மார்க்குங்கிறது ஈஸியாக கேட்டுருவாங்க. அதாவது பாஸ் பண்ணணும், எல்லாருக்கும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் கொஷின் பேப்பர் செட்டப் இருக்கும். காமனாக எடுக்கிற கொஷின் பேப்பர்னால் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம், ரொம்ப டஃப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு டஃப்பாக வராதுங்க. மார்ச் 2020 அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்தளவுக்கு டஃப்பே இல்லை. 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் ஒரு டைம் கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதுலேயும் பாஸ் பண்ணுற அளவுக்கும் அண்ட் மார்க் ஓரளவுக்கு எடுக்கிற அளவுக்கும் கேட்டாங்க. ஸோ அதனால் பயத்தை விட்டுருங்க. இந்த வருஷம் கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதான் 1-2 விஷயம் விட்டேன்னு சொன்னால, அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ். நான் இதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருந்தேன். கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. எல்லா இதுக்குமே வெப்சைட், ஏதோ ஒரு வெப்சைட் போனீங்கன்னா கிடைக்கிது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மெயினாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. ஒன்று உங்களுடைய ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ஹாஃப் ஏலி, கோட்டேலி, மிட்டம் 1, மிட்டம் 2 இந்த கொஷின் பேப்பர்ஸ் கையில் வச்சுக்கோங்க. இதில் கேட்டிருக்க கொஷின் எதுவுமே விடாதீங்க, மோஸ்ட்லி கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுவே ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்த கொஸ்டின் கோட்டேலிக்கும் சரி, ஆஃப் ஏலிக்கும் சரி, ரிவிஷன் 2, மெயினாக ஆஃப் ஏலி, ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில், மெயினாக பயாலஜிலையும் கம்ப்யூட்டர்லையும் அந்த சப்ஜெக்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஏதோ 1-2 கொஸ்டின் அப்படியே வந்துட்டு இருக்கு. அந்த கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க, சீரியஸாக கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். அதே அனலைஸ் பண்ணுங்கள், வேறு எல்லா டிஸ்ட்ரிக்டும் அனலைஸ் பண்ணணும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அனலைஸ் பண்ணுங்கள் போதும். இதை மட்டும் படித்தா போதுமானு கிடையாது, இதை அனலைஸ் பண்ணுங்கன்னு. அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் படிச்சுட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸும் நம்மளோட ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். 90-95 மேலே எடுத்துடலாம்.
பயப்படணும்னு அவசியம் இல்லை. ப்ராப்ளம்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். பட் திரும்பவும் சொல்லலாம், அது வேணாம், டைம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லி தான் நான் வீடியோஸ் கம்மியாக போட்டுட்ருக்கேன் இப்போது 2-3 நாளாக. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிக்கோங்க. என்னை நம்புங்க, 15 to 14 இயர்ஸ் வந்து இந்த லைனில் இருக்கேன், டீச்சராக இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சொல்ல முடியும், கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கேன், கண் கூட பார்த்துட்ருக்கேன். பட் டஃப்பாக கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பயத்தை தூக்கி வச்சுட்டு உங்களுடைய படிப்பை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தயவு செய்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த விதமான பேனிக்கும் ஆகிடாதீங்க. ஓகேவா? தயவு செய்து பயப்படாதீங்க. இது தான் நான் சொல்கிறேன். பயந்தீங்கன்னா பாதி தோற்றுருவீங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் எல்லாமே மறந்துடும். பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா படிங்க. என்ன காரணம் கேட்டேன்னு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். நம்ம தான் போட்டு விடுவோம், நம்ம தான் அதை மறந்துச்சு இதை மனுச்சு. நீங்கள் மறக்கிற காரணம் ஃபியர் தான் அண்ட் ஆன்சிட்டி. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே ரைட்? கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். நான் சொல்லிட்டு ஈஸியாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக 85% ஈஸியாக வரும். ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசி நிமிஷம் வீடியோஸ் இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.